அமைந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனால் என் முன் அமர்ந்திருக்கின்றீர்களே நம்முடைய ஒன்றிய நகர பேரூராட்சி பகுதி மாவட்டம் அத்தனை பேரும் வாகனம் இல்லை. வாகனம் இருந்திருந்தால் அந்த மதுரை மாநகரமே தாக்கு பிடித்திருக்காது. அந்த வாகனத்தையும் எடுக்க விட முடியாத செய்த அரசுதான் விடியா திமுக அரசு. பேருந்துகள் நமக்கு கிடைக்கவில்லை, வாகனங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. முழுமையான வாகனங்கள் கிடைத்திருந்தால் இன்னும் 10 லட்சம் பேர் கூடுதலாக அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, முறையாக பாதுகாப்பு வழங்காத காரணத்தினாலே திண்டுக்கல்லிலே இருந்து நம்முடைய மாநாடு வரை அந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே போல திருச்சி ரோடு, அதே போல மதுரை திருநெல்வேலி ரோடு சாலை, மதுரை தூத்துக்குடி சாலை, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மாநாட்டிற்கு வந்த வாகனம் அங்கேயே நின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாட்டை நடத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதை பற்றி விமர்சனம் செய்ய தகுதி இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதோடு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் அண்ணா திமுகவை அழிக்கவோ ஒடுக்கவோ முடக்கவோ முடியவே முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கும் போது தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் அண்ணா திமுகவுடைய முதல் கடமை என்று சொல்வார்கள். அவர் இருக்கின்ற வரை திமுக நாள் எழுந்திருக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிமை உள்ள இயக்கமாக அற்புதமான ஆட்சி தந்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அதற்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகளெல்லாம் சாதனைகளாக்கி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். அவர் இருக்கின்ற காலம் வரை. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு சுமார் 4.5 ஆண்டு காலம் உங்கள் துணையோடு ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சி உரையாற்றினார்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள்.